யோவான் பரலோகத்தை பார்த்தல். பிறகு நான் பார்த்தேன். அங்கே எனக்கு முன்னே பரலோகத்தின் கதவு திறந்து இருந்தது. என்னிடம் முன்பு பேசிய அதே குரலை அங்கு கேட்டேன். குரல் எக்காலத்தைப் போன்று ஒலித்தது. இங்கே ஏறி வா. இதற்கப்புறம் என்ன நிகழ வேண்டும் என்பதை உனக்கு காட்டுகிறேன் என்றது அக்குரல். பின்னர் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டேன். பரலோகத்தில் ஒரு சிம்மாசனம் எனக்கு முன்பாக இருந்தது. அதன் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் பார்ப்பதற்கு வைரக்கல்லும் பதுமராக கல்லும் போல இருந்தார். அந்த சிம்மாசனத்தை சுற்றி மரகதம் போன்ற ஒரு வானவில் இருந்தது. சிம்மாசனத்தை சுற்றி 24 சிறிய சிம்மாசனங்கள் இருந்தன. அந்த 24 சிறிய சிம்மாசனங்களில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். மூப்பர்கள் வெண்ணிற ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்கள் தலையில் தங்க கிரீடங்கள் இருந்தன. சிம்மாசனத்திலிருந்து மின்னல்கள் ஒளிர்ந்தன. இடியோசை கேட்டது. சிம்மாசனத்திற்கு முன்பு 7 விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த 7 விளக்குகள் தேவனுடைய 7 ஆவிகளாகும். அந்த சிம்மாசனத்துக்கு முன்பாக பார்ப்பதற்கு கண்ணாடி கடல் போல் ஒன்று இருந்தது. கடல் பளிங்கு போல் தெளிவாகவும் இருந்தது. அந்த சிம்மாசனத்தின் முன்னாலும் பக்கங்களிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவற்றுக்கு முன்புறமும் பின்புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. அந்த முதல் ஜீவன் சிங்கத்தை போன்றிருந்தது. 2வது ஜீவன் காளையை போன்று இருந்தது. 3வது ஜீவனுக்கு மனிதனைப் போல முகம் இருந்தது. 4வது ஜீவன் பறக்கும் கழுகை போன்றிருந்தது. அந்த 4 ஜீவன்களுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. இவற்றிற்கு உள்ளேயும் வெளியேயும் கண்கள் இருந்தன. இரவும் பகலும் அவை நிறுத்தாமல் கீழ்கண்டவற்றை கூறிக்கொண்டிருந்தன. சகல வல்லமையும் உள்ளவராகிய கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் எப்பொழுதும் இருந்தார், இருக்கிறார், இனிமேல் வரப்போகிறார். அந்த உயிர் வாழும் ஜீவன்கள் சிம்மாசனத்தின் மேல் வீற்றிருப்பவருக்கு மகிமையும் பெருமையும் நன்றியையும் செலுத்துகின்றன. அவரே எல்லா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். எப்பொழுதும் அந்த உயிர் வாழும் ஜீவன்கள் இப்புகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த 24 மூப்பர்களும் தேவனுக்கு முன் குனிந்து வணங்குகின்றனர். எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரை மூப்பர்கள் வணங்குகின்றனர். அவர்கள் தங்கள் கிரீடங்களை கழற்றி சிம்மாசனத்தின் முன்பு வைத்துவிட்டு கீழ்கண்டவாறு கூறுகின்றனர். எங்கள் கர்த்தரும் தேவனுமானவரே, மகிமைக்கும் கனத்திற்கும் வல்லமைக்கும் தகுதியானவர் நீர். அதிகாரமும் உள்ளவர். எல்லாவற்றையும் படைத்தவர் நீர். விருப்பத்தாலே யாவும் படைக்கப்பட்டு நிலைத்திருக்கவும் செய்கின்றன.